அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறதுல இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம நீண்ட காலமாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. ஸோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றியான ஒரு செய்தியும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு விடை குறிப்புகள் அப்படிங்கிறத வச்சு ரிசல்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்ஸை போட்டுட்டு இந்த மாதம் மார்ச் 23, 24 அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு வைவா வாஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டேட்டை ஸோ ப்ரீபான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 23, 24 அப்படிங்கிற இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது 11ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஸோ 12ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ 11ஆம் தேதியில் 12ஆம் தேதியில் ஸோ 11ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வைவா வாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி இருந்ததை கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களுக்கு முன்பாகவே அட்வான்ஸாக திட்டமிட்டிருக்கிறாங்க. ஸோ இது எதை காண்பிக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அடுத்து ஏன்னா மொத்தம் 48 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல 5 சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. இன்னும் 43 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 43 சப்ஜெக்ட்ஸுக்குமே கூடிய விரைவில் அவங்க இதில் முக்கியமாக இந்த செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 5 பாடங்களுக்கான பணிநாடுகளின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் கீழ்கண்ட ஆசிரியர் தேர்வாத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ மேற்படி பாடங்கள் தவிர்த்து பிற பாடங்களுக்கான மதிப்பீட்டு அந்தமாக இருக்கக்கூடிய பணிகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மதிப்பீட்டு பணிகள் முடிந்தவுடன் விரைவில் விரைவில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பாடங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பாடங்களுக்கான பட்டியல்கள் படிப்படியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ படிப்படியாகனா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இம்மீடியட்டாக ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் வேல்யூ பண்ண இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அடுத்து ஒரு 5 சப்ஜெக்ட் வரலாம், அடுத்த 5 சப்ஜெக்ட்ஸ் வரலாம். இந்த 48 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விரைவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ இந்த மந்த்து எண்டுக்குள்ளே நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப்போ டேட் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட தேதியிலிருந்து குறிப்பாக 2 வாரத்தில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிபியும் வைவா வாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் உள்ளவங்களும் இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. 2வது முக்கியமானது நம்ம வைவா வாஸ் அப்படிங்கிறதுல நம்முடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ண போகிறாங்க, டெலிவரி அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் கண்டென்ட் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம ஸோ ஆல்ரெடி நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி பார்த்திங்க அப்படின்னா அந்த வைவா வாஸ் அப்படிங்கிறதுக்கு 200க்கும் மேற்பட்ட ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் பயன்பெற்று வராங்க. அந்த அடிப்படையில் ஸோ முதல் நாள் வகுப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதே போல் 2ஆம் நாள் வகுப்பு அப்படிங்கிறது நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம டென்டேட்டிவ் பிளான் உங்களுக்கு ஷெடியூல்லாம் அனுப்பிச்சி கொடுத்துட்டோம். தொடர்ச்சியாக நல்லா படிங்க. ஸோ நல்லா காத்திருக்காதீங்க, எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக காத்திருக்காதீங்க. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வைவா வாஸ் அப்படிங்கிறதுல ஒரு 15 மார்க்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இம்மீடியட்டாக எடுத்துடலாம். ஸோ ஒரு சிலருக்கு ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எந்த குழப்பமும் இல்லாமல் ஸோ ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் காத்திருக்காமல் நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆசிரியர் தேர்வு வாரியம் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. மற்றவங்களும் அசால்ட்டாக இருக்காதிங்க, இம்மீடியட்டாக படிங்க. ஸோ நாங்கள் சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இன்றைக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்குது, தமிழ் அப்படிங்கிறது இருக்குது, ஈவன் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கே நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க இமீடியட்டாக பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். தொடர்ந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது இந்த வைவா வாஸ் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு மாடல் அப்படிங்கிற அந்த வைவா வாஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்தமாக இருக்கக்கூடிய எண்ணிலிருந்து எங்களுடைய எண்ணுக்கு 98435888 ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்முடைய 98 435 88 767 அப்படிங்கிற நம்பருக்கு டு ஜாயின் சரிங்களா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வைவா வாஸ்
அப்படிங்கிற மாதிரி 9843588767 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணும் அந்த குரூப்பில் சேர்த்து கொள்ளப்படும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இண்டிவிஜுவல் கேர் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் சப்ஜெக்ட்லேருந்து எப்படி கேள்வி கேட்பாங்க, ஜென்ரலாக எப்படி கேள்வி கேட்பாங்க, பெடகாஜி ஓரியன்டாக எப்படி கேள்வி கேட்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எப்படி கேள்வி கேட்பாங்க, கரண்ட் இஷ்யூஸு, கரண்ட் ஈவெண்ட், நம்ம சப்ஜெக்ட்ஸில் என்ன அப்டேட் ஆகிருக்கு, இது சம்மந்தமாக உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனலில் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதே போல் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி வைத்து நாம் கொடுக்குறோம். ஸோ தென்றல் ஐஏஎஸ் அகாடமி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வெற்றி நிச்சயம். ஏன்னா 2708 வேகன்சிஸ் இருக்குது, அதில் ஒன்று எனக்கு அப்படிங்கிறத முயற்சி பண்ணுறவங்க நிச்சயமாக இப்போ இருந்தே டிலே பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. ஸோ பேப்பர் நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் வாசிங்க. ஸோ அதில் என்ன அப்டேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப குறிப்பாக எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பத்திரிகை செய்தி அப்படிங்கிறது வந்து ஸோ நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இமீடியட்டாக நீங்கள் பிளான் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட வைவோ வாஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச்.